எல்லார்ட்டையும் போய் எங்க அம்மா ஓகே சொல்லிட்டாங்க, எங்க அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. இது கட்டவே கிடையாது. எங்க அம்மா நான் எங்க போனாலும் கூட வருவாங்க. போலாம் இவர் வந்து என்ன தங்கச்சி 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 தான் சொல்லிட்டு இருப்பாரு. வச்சாடா ஆப்புன்னு நினைச்சுக்கிட்டேன் நானு. எங்க அம்மா வந்து எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா எங்க அம்மா வரும்போது இவர் ஏன் பயந்து ஓடணும்? கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க. இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. What a beautiful game this is. Thanks for all of that. And thanks for validating me. Thanks for understanding my game. And thanks for validating me. Thanks for understanding my game. ஒரு பிக்கிங்கானா? நார்த் மெட்ராஸ் ஸ்லாங்ல பேசிட்டாலே அவ இப்படி பட்டவன்ற ஒரு லேபிளுமே இருக்கு. நான் இருக்கிறது வெஸ்ட் மெட்ராஸ்ல ஆவடி. நான் நார்த் மெட்ராஸ் சொல்றீங்களா? அப்படி பிராண்ட் குத்த நீங்க யாரு? நான் இருக்கிறது வெஸ்ட் மெட்ராஸ்ல ஆவடி. நான் தர்மபுரி மக்களின் கனிவான கவனத்திற்கு சென்னை, காஞ்சிபுரம், சேலம் மற்றும் விழுப்புரத்தில் மக்கள் பேராதரவோடு சக்கப்போடு போட்ட பூர்விகா அப்ளையன்சஸ் வரும் ஜனவரி 11ஆம் தேதி தர்மபுரியை வந்து சேரும். லேப்டாப், டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மிக்ஸி, கிரைண்டர், கேஸ் ஸ்டவ், தவா போன்ற வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் திறப்பு விழா சலுகைகளோடு அள்ளி செல்லுங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிக் பாஸ் சீசன் 7 உடைய டே 103 அண்ட் எபிசோடு 104 ரிவ்யூ தான். எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போது விஜய் வர்மாவுடைய என்ட்ரி, டேய் நேத்தாண்டா பெட்ரூம் வழியா அனுப்பிச்சு விட்டீங்க, மறுபடியும் மெயின் டோர் வழியா என்ட்ரியா, என்னடா அந்த மனுஷன் முழுசா சொம்பி அண்டாவையும் கீழே கூட வச்சிருக்க மாட்டாரு அதுக்குள்ளேயா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருந்த நிக்சனோட என்ட்ரி. எதுக்காக ஆவலா காத்துக்கிட்டு இருந்தோன்றது நம்மளுக்கு தான் தெரியும். அவர் வந்த உடனே நேரா டீம் ஏ கிட்ட போவார்னு சொல்லி பார்த்தா டீம் பி கிட்ட வந்து பேசிட்டு இருந்தாப்புல. இல்லையே இந்த மனுஷன் இப்படி உட்காந்து பேசுற மனுஷன்லாம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கேருந்து கூல் சொல்லி சொல்லிட்டாப்புல, டே சரி ஓகே ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பேசுறதுலாம் ஓகே தான், இருந்தாலும் சட்டு புட்டுன்னு அவன் டீமோட போய் சேர்க்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. கூல் சுரேஷை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்குமோ அதெல்லாம் அங்கேயே இருந்துட்டு ஓப்பனா சொல்லிடுவாப்புல. அந்த குரூப்லாம் தனியா பிரிங்க. அண்ட் அதுக்கப்புறமா விஜய் வர்மா போயிட்டு மணியை கூப்பிட்டு இங்க வா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு தனியா கூப்பிட்டு போயிட்டு இங்க பாரு டான்ஸை பத்தி சொன்னல அது உனக்கு ஹர்ட் பண்ணலாம் சொல்லடா அப்படின்னு சொல்லி சொன்னா மணி சுட்டாப்ல. எனக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. ஏன்னா ஒரு டான்சர் இன்னொரு டான்சரை டான்ஸ் மூலியமா அட்டாக் பண்ணக்கூடாதுன்ற ஒரு பேசிக் விஷயம் கூட தெரியல. டான்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் நீ நல்லா பண்ணிருக்கலாம் தானே நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அவருக்கு சொல்றது சார் கொஞ்சம் பண்ணிருக்கலாமே. இந்த ஷோல மாயாக்கு சொம்பு அண்டா தூக்குன டைம்ல டான்ஸை பண்ணிருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் 4 ஓட்டாச்சி விழுந்திருக்கோமா இல்லையா அப்படிங்கறத அவர் கான்சென்ட்ரேட் பண்ணல. பட் இருந்தாலும் மணிக்கு சொல்றேன்ற மாதிரி அன்னைக்கு ஒரு அட்டாக்கை போட்டுட்டு இன்னைக்கு வெளியே போய் ஷோ பார்க்கும்போது ஓகே இது வந்து மணிக்கு ஹர்ட் ஆயிருக்கும், இது தப்பான ப்ரொஜெக்ஷன்ல போயிருக்குன்றத அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு இப்பயாச்சும் வந்து சாரி சொன்னாரு. அது வரைக்கும் சந்தோஷம்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. தப்பாவே சொல்லு, அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. இன்னும் நீ நிறைய பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம் மட்டும்தான் சீரியஸா நான் சொல்றேன். இந்த தாய்ப்பூசை எஃபெக்ட் எல்லாம் இங்க போடாத, நீ நல்ல நடிகண்டா. மணி ப்ரோ நான் இது வரைக்கும் 100 நாள் பார்த்துட்டேன், நான் ஒரு கோரியோகிராஃபி பண்ணி பார்த்தது இல்ல. அதுக்கப்புறமா நம்ம எல்லாருமே ஆவலா காத்துக்கிட்டு இருந்த நிக்சன் வினுசாவுடைய அந்த கான்வர்சேஷன். அப்போ நிக்சன் தெரிஞ்சு போச்சு, சரி ஓகே என்ன பேசினாலும் சாரின்னு சொல்லிட்டு காலில் விழுந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாவே நான் பண்ணது தப்பு தான் என்ன மன்னிச்சிருங்க ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா பாயிண்ட்டுக்கு வந்த உடனே வினுசாவுமே நேரா நானும் பாயிண்ட்டுக்கே வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீ சாரிலாம் கேட்குற ஓகே. அன்னைக்கு பிளாஸ்மா முன்னாடி போட்டு காமிக்கும் போது உன் மேல எந்த தப்புமே இல்லை, நான் அந்த இன்டென்ஷன்லேயே சொல்ல நீங்களே தான் தப்பா புரிஞ்சுக்கிறீங்கன்ற மாதிரி பேசுனியே. அட்லீஸ்ட் அன்னைக்காச்சும் நீ வந்து நான் பண்ணது தப்பு தாங்க தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லியிருந்தா நான் இந்த மாதிரி வெளியே வந்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் எல்லாம் போட்டிருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இல்ல நான் அன்னைக்கு வந்து பயந்துட்டேன். எனக்கு அது அதை பார்த்த உடனே ஓ இது இப்படி போயிருக்கா இப்படியா இருக்கான்ற மாதிரி இதாயிடுச்சு. அங்க நிறைய பேர் ரியாக்ட் வர பண்ணிட்டாங்க. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு மாதிரி பதட்டமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான சமாளிஃபிகேஷன்லாம் பண்ணாப்புல லைவ் பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க அந்த இடத்துல வந்து சரியா வந்து அப்பாலஜைஸ் பண்ணாததுனால நான் அந்த இடத்துல இல்ல, நான் இந்த இடத்துல வந்து எனக்காக நான் பேசணும்னு நினைக்கிறேன் சொல்லி தான் அந்த விஷயத்தை நான் போட்டேன். தப்பே இல்ல. அநீதி கண்டு ஆர்ப்பரித்து பொங்கி எழுந்த தருணம். அண்ட் அதுக்கப்புறமா இப்பயுமே அவர் பேசும்போது என்ன சொல்றாப்ல அப்படின்னா நான் அன்னைக்கு பேசும்போது தப்பா பேசின மாதிரி எனக்கு தோணல. ஈவன் அர்ச்சனா கிட்ட பேசும்போது கூட நான் அந்த இன்டென்ஷன்ல பேசலங்கிறத நான் எவ்வளவோ சொல்லி புரிய வைக்கலாம் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வினுசா கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. என்னடா இது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் பண்ணதெல்லாம் தப்பு நான் தெரியாம பண்ணிட்டேன் சாரின்னு சொன்னா
இப்ப கேட்டா நான் அன்னைக்கு பேசும்போது அந்த இன்டென்ஷன்லயே பேசல, அர்ச்சனா கிட்ட கூட அந்த இன்டென்ஷன்ல இல்லன்னு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணேன்னு சொல்லி பேசுறான். இப்போ என்ன சொல்ல ட்ரை பண்றான்றத வினுசா புரிஞ்சுக்கிட்டீங்க பாரு. நீ பேசுனது வெளியே தப்பா போயிருச்சு, அது மூலமா நான் ஹர்ட் ஆயிட்டேன், இந்த ஒரு காரணத்துக்காக நீ கேமரா கிட்ட சாரி கேட்டு முடிக்கணும்னு நினைச்சேன்னா அப்படிப்பட்ட சாரி எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஐயோ அப்படிலாம் கிடையாது, நான் பண்ணது தப்புன்றத நான் மனசார அக்செப்ட் பண்ணி தான் உங்ககிட்ட சாரி கேட்கிறேன்னு சொல்லிட்டு இப்படியும் பேசுறாப்புல, இப்படியும் பேசுறான் அப்படியும் பேசுறான். உண்மையிலேயே நான் வந்து உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா நான் வந்து பண்ணது முழுக்க முழுக்க தப்பு தான், நான் எந்த இடத்துலையுமே வந்து எனக்கு ஜஸ்டிஃபிகேஷன் பண்றதுக்கு நான் ட்ரையே பண்ணலன்னு சொல்லி முடிச்சிடணும். பட் இருந்தாலும் அங்கங்க நான் பண்ணது கரெக்ட் தான் சொல்லி ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணும்போது தானே வினுசாக்கு கோவம் வருது. அவங்க மறுபடியும் ரிஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்றாங்க. அவங்க வந்து மறுபடியும் அந்த விஷயத்தை சொல்லும்போது இவர் என்ன சொல்றாப்புல, இங்க பாருங்க இதை வச்சு வீட்டுக்குள்ள இருக்கவங்க எல்லாம் மென்டலா ஒண்ணு பண்ணிட்டாங்க, வெளியே போனா மக்கள் எல்லாம் மென்டலா ஒண்ணு பண்ணிட்டாங்க, நீங்களும் இதை விடாம இழுத்து மறுபடியும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி தோணுதுன்னு சொல்லிட்டு வினுசா மேல மறுபடியும் பழிய போடுறாப்புல. டே நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டா நான் ஏன்டா இதை போட்டு மறுபடியும் ரிஜிஸ்டர் பண்ண போறேன், நீ மாத்தி பேசுறதுனால நான் இப்படி பேசுறேன்ற மாதிரி அவங்க மறைமுகமா சொல்லி விட்டாங்க. எனக்கு இது இப்படி இருக்கணும், மண்டை மட்டும் அவங்களுக்கு குட்டியா இருக்கு, இதுதான் பண்ண நீ இதுதான் பண்ணன்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் வெளில போகும்போது எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காங்க. தப்பா புரிஞ்சுக்கிட்டது நாங்க இல்ல சார், பப்ளிக் சார். உங்களை சப்போர்ட் பண்றாங்கல்ல, அவங்களாம் வந்து பொண்ணு பார்த்தாலே வந்து எனக்கு இப்பெல்லாம் வந்து இதுக்கேத்தது தான் பண்ண ஞாபகம் வருதுன்றாங்க. கேட்டு கேவலப்படுத்துறாங்க சார். அண்ட் ஃபைனலா நிக்சன் புரிஞ்சுக்கிட்டாப்ல, சரி ஓகே நம்ம வந்து அப்படி இப்படின்னு சமாளிஃபிகேஷன்லாம் பண்ணா வேற வழியே கிடையாது, அந்த இன்சிடென்ட்ல இப்படி பேசினீங்க இந்த இன்சிடென்ட்ல இப்படி பேசினேன்னு சொல்லிட்டு வினுசா எல்லாத்தையுமே கிளறி எடுத்து நம்ம பேர் தான் நாரடிச்சிருவாங்க. அதனால மொத்தமா நான் வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து நான் சாரி சொல்லிக்கிறேன், நான் மனசார வந்து நான் சாரி சொல்லிக்கிறேன், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வினுசாக்கும் ஒரு சாரி சொல்லிட்டாப்ல. அந்த கேமரா மூலமா மக்களுக்கும் வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டாப்ல. ஃபைனலா நிக்சன் பண்ண தப்ப வேற யாராலையுமே சார்ட் அவுட் பண்ண முடியாது, அது வினுசா வந்து தான் சார்ட் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஃபைனலா வினுசாவே வந்து நேரடியா கேட்டு அதுக்கான மன்னிப்பையும் வாங்கி இதை வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சு முடிச்சு விட்டாங்க. இவங்கள்ட்ட நான் வெளியவே மன்னிப்பு கேட்டேன், இவங்க வந்து எல்லாரும் மடியுமே இவங்கள்ட்ட மன்னிப்பு வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. மன்னிச்சிருங்க என்ன, உங்க பொழப்ப கெடுக்க மாட்டேன், பொழைச்சு போங்க. அண்ட் அதுக்கப்புறமா மாயாவுடைய பயண வீடியோ போறதுக்காக ஆக்டிவிட்டி ரூமுக்கு கூப்பிட்ட உடனே ஐயோ பிக் பாஸ் என் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு வரட்டுமா, நான் தனியா பார்த்தா போர் அடிக்கும் பிக் பாஸ்ன்ற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணாங்களா. உடனே பிக் பாஸ் சொல்லிட்டாப்ல, இங்க பார் நானும் சேர்ந்து தான் பார்ப்பேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்க்கலாம்னு சொல்லி கூப்பிட்டு போய் அந்த பயண வீடியோலாம் போட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா பிக் பாஸ் அவருடைய மனசாட்சி தூக்கி ஓரமா அடகு வச்சுட்டு அதுக்கப்புறமா மாயா பத்தி எவ்வளவு புகழ்ந்து பேச முடியுமோ அவர் ஒரு பக்கம் புகழ்ந்து பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பேசி முடிச்சிட்டீங்களா பிக் பாஸ், என் பங்குக்கு நானும் பேசிக்கிறேன்ற மாதிரி மாயாவும் அவங்க பங்குக்கு அவங்கள பத்தி அவங்களே பயங்கரமா புகழ்ந்து பேசிட்டு இருந்தாங்க. What a beautiful game this is. Thanks for all of that. And thanks for validating me. Thanks for understanding my game. And thanks for validating me. Thanks for understanding my game. ஒரு பிக்கிங்கானா. அதுக்கப்புறமா நம்ம விசித்ரா மேமோடைய என்ட்ரி, அவங்க உள்ள வந்த உடனே எல்லாருமே போயிட்டு பயங்கரமா வெல்கம் பண்ணாங்க. அதுல ஒரே ஒரு ஆள் மட்டும் மிஸ்ஸிங், யாருன்னு பார்த்தா தினேஷ். அங்க வெஜிடபிள் கட் பண்றதாப்ல எட்டி பார்த்து யார் விசித்ரா மேமா, சரி ஓகே நம்ம வெஜிடபிளையே கட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவர் ஒருக்கும் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல. இன்னொரு பக்கம் நம்ம கூல் சுரேஷ் ரொம்ப நேரமா உத்து பார்த்துட்டே இருந்தாப்ல, திடீர்னு எஞ்சி ஓடிட்டார். நான் கூட பயந்து ஓடிட்டார் போல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த கேமரா வச்சிருந்தாங்க இல்லையா ஒரு செட்டப் மாதிரி, அதை எடுத்து வந்து நிக்க வச்சு விசித்ரா மேம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவங்க கேமராக்காக தானே எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க, கேமராக்காக தான் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை நான் சர்காஸ்டிக்கா பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு அவர் ஒரு அட்டாக்கா போட உடனே விசித்ரா மேம் என்ன கூல் சுரேஷன்னா இப்பயாச்சும் அன்னிக்கிட்ட சொல்லிட்டு வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு அட்டாக்கா போட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அன்னிக்கிட்ட சொல்லிட்டு வரலன்னு சொல்லி பயங்கரமா புலம்பிட்டு இருந்தார் இல்லையா, கேமரான்னு சொல்லி ஒரு அட்டாக்கா போட்டா நான் அண்ணியை வச்சு ஒரு அட்டாக்கா போடுவேன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி அட்டாக்கா போட்டு இங்க பாருங்க என்ன பண்றீங்க, பிரேம் பாக்குறீங்களா? நல்லா இருக்கேன் நீட்ட சொல்லிட்டு வந்தீங்களான்னு. சரி ஓகே. வார்த்தை வரலையா மூடு. அதுக்கப்புறமா அப்படியே உள்ள வந்தோடனே தினேஷ் வாங்க வெல்கம் பேக் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நான் வரதான் நீங்க ரொம்ப ஆவலா காத்துட்டு இருந்தீங்க, உங்களுக்காக தான் நான் உள்ளேயே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இங்க 2 பேரும் மாறி அட்டாக்க போட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா விஷ்ணு நம்ம கிட்ட எல்லாம் ஐ கான்டாக்டே கொடுக்கலையே, நம்ம கிட்ட எல்லாம் பேசவே இல்லையே, பேசவும் வேணாம், நம்மள மிதிச்சு ஏறி மேவணும்னு நினைக்கிறவங்களா நம்ம கிட்ட பேசவும் வேணாம், அந்த மாதிரி ஆள் நமக்கு தேவையில்லைன்ற அளவுக்கு அவர் ஒரு கொந்தளிச்சிட்டு இருந்தாப்ல. சோ இன்னுமே அந்த வன்மம் இது எல்லாமே வந்து அப்படியே எல்லாரும் மனசுக்குள்ளேயும் தான் இருக்கு. என்னதான் சரி ஓகே இது ஒரு கேம் ஷோ, கேமுக்காக தான் பண்றோம், மத்தபடி பெருசா வேற ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே இந்த விசித்ரா மேம் இந்த தினேஷ் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து இது என்னைக்குமே ஓயாது, கடைசி வரைக்கும் வன்மத்தோட தான் இருக்கும். இந்த ஷோவோட மட்டும் முடியாது, இது வெளியே போனாலும் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறது இப்பவே கன்ஃபார்ம் ஆகி போச்சு. மிஸ் பண்ணீங்க போல ரொம்ப. இல்ல மேடம் உட்கார்ந்து இருந்தேன், ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. சரி உங்களுக்காக வந்து நானு வாங்குறதுக்கு வாங்கோ. விசித்ரா மேம் உள்ள வரும்போதே ஒரு விஷயத்தை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு, யாருகிட்ட பேசினாலுமே கொஞ்சம் சர்காஸ்டிக்கா தான் பேசணும், நம்ம பேசுறது உண்மையா பொய்யா இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு ஆப்போசிட் பர்சன் மண்டையை குழம்பிட்டு ஓடி இருந்துன்ற மாதிரி மாயா கிட்ட போயிட்டு என்னப்பா அர்ச்சனா கிட்ட சேர்ந்துட்ட போலயே கொஞ்சம் குழாவிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே மாயா சொல்றாங்க
அவ வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு சொல்லி கேட்டாலாம், நான் தர முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவளுக்கு உன் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் தேவையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னது ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்லையா, அப்ப அவ என்ன யூஸ் பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டுருக்காங்க. இருக்கிறவங்கலாம் வலிச்சு போட்டு இவங்க யூஸ் பண்ணிட்டு இதுல அர்ச்சனா வேற இவங்கள யூஸ் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி குழப்பி விட்டாங்க. அப்படிலாம் இல்லப்பா, குட் கேம் தான் அப்படிங்கிற மாதிரி மாயா ஒரு குழப்பி விட்டு போயிட்டாங்க. அதை பார்க்கும்போது சரி ஓகே, ஏதோ ஒரு கேம் பிளானோட தான், கேம்லயே இல்லாட்டா கூட மறுபடியும் ஒரு கேம் பிளானோட தான் விசித்ரா மேம் உள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. நீங்க என்கிட்ட ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப் எதுவும் எதிர்பார்க்குறீங்க, நான் தர முடியாதுங்க. உனக்கு பிடிக்கல. And she's not expecting that your friendship. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலையா? நீங்க யூஸ் பண்றாங்க. இனி தூங்குவானவன் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டோம்ல, அது ஒரு ஆனந்தம். அப்புறமா விஷ்ணு பார்த்து வணக்கம் தம்பி, உனக்கு நிறைய ஃபீட்பேக்லாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்படியே கொண்டு வந்திருக்கீங்க, நல்ல விஷயம். மண்டைக்கு அப்புறம் உங்க மூஞ்சில கூட முடிக்க மாட்டேன், நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் மாறி மாறி அட்டாக்க போட்டு இருந்தாங்க. ஸோ விசித்ரா மேம் வந்து அந்த டீம் பியை முழுக்க அட்டாக் பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு அட்டாக் மோட்ல தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெளிவா தெரிஞ்சு போச்சு. வணக்கம் மேம். உனக்கு இருக்கு சில ஃபீட்பேக்லாம் கொண்டு வந்திருக்கேன். மண்டேக்கு அப்புறம் நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஆமா, நீங்க யாரு? ஐயோ. அண்ட் அங்கேருந்து அப்படியே கிளம்பி நேரா அர்ச்சனா கிட்ட போயிட்டு அங்கேயுமே ஒரு அட்டாக்கை தான் போடுற மாதிரி பேசுறாங்க, சர்க்காஸ்டிக்கா. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் பார்த்தேன் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தியே, நான் இந்த ஷோல இருந்தவன அழுகவே விட்டுருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது அதாவது தனியா அழுது நிறைய ஓட்டெல்லாம் கேட்ட போல இருக்கே, நான் இருந்ததா அதெல்லாம் பண்ண விடாம தடுத்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இவங்க சர்க்காஸ்டிக்கா பேசுறாங்க அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு. பட் இந்த இடத்துல அர்ச்சனாக்கு புரியல, நம்ம மேல இருக்கிற பாசத்துல தான் விசித்ரா மேம் பேசுறாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் அப்பாவித்தனமா நம்பிக்கிட்டே இருந்தாங்க. பார்த்தேன் ரொம்ப அழுதுட்டு இருந்தேன், நான் இருந்ததுன்னா அதுக்கு விட்டுருக்க மாட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா விஷ்ணு ஆக்டிவிட்டி ரூமுக்கு கூப்பிட்டு அவருக்கான பயண வீடியோ எல்லாம் போட்டு காமிச்சிட்டு வழக்கம் போல அவரையும் புகழ் தள்ளிட்டு இருந்தாப்ல. விஷ்ணு என்னை பொறுத்தவரை ஒரு ஆக்ஷன் ஹீரோ. உண்மையை சொல்றேன், எனக்கு உண்மையை தவிர வேற எதுவுமே பேச தெரியாது. Thank you so much big boss. அண்ட் அதுக்கப்புறம் தான் டீம் ஏ மொத்தமும் வீட்டுக்குள்ள வந்துச்சு. அது எல்லாம் ஒண்ணா வந்து பேசிட்டு இருக்கும்போது நிக்சன் சொல்றாப்ல, இந்த ஷோல ஒருத்தன் சொல்லியிருக்கான், அதாவது இந்த வீட்டுக்குள்ள வரவங்க எல்லாம் எது எங்க போய் சேருமோ அது அங்க தானே போய் சேரும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொன்னான்றதை சொல்ல மாட்டாப்ல, மணிதான் சொன்னான்றத நீ தைரியமா சொல்றதுக்கே உனக்கு தைரியம் கிடையாது. இருந்தாலும் மணியை பத்தி பேசிட்டு இருந்தாப்ல. இத்தனைக்கும் மணி சொன்னதுல அப்படி என்ன தப்பு இருக்கேன்டா, இப்பவே நீங்க எல்லாரும் உன்னதாண்டா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, இதை தாண்டா அந்த ஆளு சொல்லியிருக்கான்ற மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் இவர் வந்து வெளியே போய் இவர் என்னென்ன பண்ணிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் பார்க்காம மணி என்னென்னலாம் பண்ணிருக்கான்றத முழுசா உட்காந்து பார்த்துட்டு வந்திருப்பாரு போல இருக்கு. இவர் சொல்றாப்ல, அதாவது ரவீனாலாம் நல்ல பிளேயர், கேமே ஸ்பாயில் பண்ணிட்டான், நம்ம பண்ணதெல்லாம் இங்கேயோட முடிஞ்சிச்சு. பட் ரவீனாக்கெல்லாம் வேற மாதிரி பண்ணி விட்டான், அவ கேம் நல்லா ஆடி இருப்பா, அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இவருக்கு என்னமோ ரவீனா மேல பயங்கர அக்கறை இருக்கிற மாதிரியும், இந்த ஷோல இவர் வந்து அந்த மாதிரி எந்த விதமான தப்பும் பண்ணாம ரொம்ப ஜெனியூனா இந்த கேமை விளையாடின மாதிரியும், மணி தான் இந்த மாதிரி ஒரு வேலையை இந்த ஷோல பார்த்து விட்டான்ற மாதிரியும் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இந்த மாதிரி மனசாட்சி இல்லாம பேச முடியுதுன்னு சத்தியமா தெரியல. ஐசு கூட இவர் சேர்ந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணாருன்றதெல்லாம் சார் வெளியே போய் பார்த்து தான் இருப்பாரு. அண்ட் மாயா கேங்கோட சேர்ந்து இவருடைய கேமை எப்படி ஸ்பாயில் பண்ணாருன்றதையும் இவர் வெளியே போய் பார்த்து தான் இருப்பாரு. பட் இதெல்லாம் பத்தி அவருக்கு கவலை கிடையாது, ரவீனா கேமை மணி ஸ்பாயில் பண்ணிட்டார் அப்படிங்கிறது அவருக்கு மிகப்பெரிய கவலையா இருக்கு. இதுல ஊக்கான அடி வாங்குறது யார் சொல்லுங்க? வீணா அப்படியோட பேசாத ரிக்ஷனோட பேராத என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? அண்ட் அப்படியே இன்னொரு பக்கம் டீம் பி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது விஷ்ணு சொல்லிட்டு இருக்காப்ல, இங்க பாருடா நான் ஜெயிக்கிறேனோ இல்லையா, நீங்க 3 பேர்ல யாராச்சும் கண்டிப்பா ஜெயிச்சே ஆகும்டா, அந்த பக்கம் போயிடவே கூடாது, இவ்வளவு வாய் பேசுற இடத்துல போவே கூடாது, இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு அந்த டைட்டில் எல்லாம் கிடைச்சிடவே கூடாது, நீங்க 3 பேர்ல யாராச்சும் ஒரு ஆள் ஜெயிச்சீங்கன்னா 10,000 வாழா போட்டு கொண்டாடக்கூடிய முதல் ஆள் நான் தான் இருப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமா பேசிட்டு இருந்தாப்ல. அதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்லடா, நம்ம மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே விஷ்ணு அங்க கொட்டி கொட்டி பேசுறாரா அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. அவனை ஒருத்தன் ஜெயிங்க, நான் சைடு போக கூடாது, நீங்க எவன் சேர்த்தாலும் நான் 10,000 வாழா வெடி வெடிக்கிறேன். அதுக்கப்புறமா லேபிள் வெப் சீரிஸ் உடைய ப்ரொமோஷனுக்காக அருண் ராஜா காமராஜ் உள்ள வந்திருந்தாப்ல. உள்ள வந்துட்டு சரி ஓகே உங்களுக்கு என்னென்ன லேபிள்லாம் இருக்கு, அது எதிலிருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக்கை கேட்ட உடனே அர்ச்சனா வந்து நான் வில்லி கேரக்டர் பண்ணிட்டே இருந்தேன், ஸோ அதனால நான் வந்து வில்லி தான் அப்படிங்கிற மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, அந்த லேபிள்ல இருந்து வெளியே வரணும்னு ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மாயா அப்படிங்கிற மாதிரி ஒரு நக்கலா அங்கேயுமே வந்து ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு இருந்தாங்க. நல்ல நல்ல ரோல்ஸ் பண்ணோம், பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ரோல்ஸ் இருந்ததுன்னா என்னால அதை நல்லா பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா நிக்சன் வந்து நான் சென்னை ஸ்லாங் பேசினாலே நான் நார்த் மெட்ராஸ்ன்ற மாதிரி ஒரு ஸ்டாம்பிங் ஒன்று பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த ஸ்டாம்பிங் இந்த வீட்டில் யாரும் பண்ணலப்பா, கமல் சார் தான் வீக்கெண்ட் எபிசோட்ல ஒன்று பண்ணி விட்டார் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அவர் சொல்றாப்ல நான் நார்த் மெட்ராஸே கிடையாது, நான் வெஸ்ட் மெட்ராஸ், பட் இருந்தாலும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பேசுறாங்கன்ற ஸ்லாங் நான் யூஸ் பண்ணி பேசினோடனே நான் நார்த் மெட்ராஸ்காரனா இப்படி தான் இருப்பான், இவனோட அப்பா இப்படி தான் இருப்பான்னு சொல்லி எதிர்பார்த்தேன், பட் அவர் அப்பா அப்படி கிடையாதுன்ற அளவுக்குலாம் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசினோடனே இவர் சொன்னாப்ல இதுதான் அந்த படத்துடைய கருவே, அதை தான் நீங்க சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. நார்த் மெட்ராஸ் ஸ்லாங்ல பேசிட்டாலே அவ இப்படி பட்டவன்ற ஒரு லேபிளுமே இருக்கு. நான் இருக்கிறது வெஸ்ட் மெட்ராஸ்ல ஆவடி. நான்
நார்த் மெட்ராஸ்னு சொல்லி அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்க்குள்ளார என்ன தள்ளிடுறாங்க. ஆனா நம்ம லேபிளே அதான் கதை. அண்ட் அடுத்த விசித்ரா மேம் சொல்றாங்க எனக்கு நடிகைன்ற லேபிளே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னது வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ என்னன்னா நடிகைன்ற லேபிளே வேணாம்னு சொல்லி சொல்றாங்களே, என்னடா இது? மற்ற இடத்துல தான் சர்காஸ்டிக்கா பேசிட்டு இருந்தாங்க, ஒன்றும் புரியாத மாதிரி இருந்துச்சு. இப்போ இங்கேயே இவங்க என்ன சொல்றாங்கன்றது ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே நடிகைன்ற ஒரு பட்டம் எனக்கு வேணும், அதை நான் வந்து ப்ரௌடா ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரியான ஒரு நடிகையா அப்படிங்கிற பேர் தான் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்ல சொன்னாங்க. இப்போ நடிகைன்ற பேரே வேணாம், விச்சுமான்ற பேர் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இங்க பேசிட்டு இருந்தாங்க. அதாவது நான் வந்து நடிகைங்கிற லேபிளே எடுக்கணும்னு நான் நினைச்சேன். அண்ட் அதுக்கப்புறமா ரவீனா நிக்சன் இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருந்தாங்க. ரவீனா நம்மளுக்கு முன்னாடியே தெரியும், இது ஒரு ஹிடன் பாய்சன், பெருசா வெளியே தெரியல அப்படிங்கிறது நம்ம நிறைய இடத்துல பதிவும் பண்ணியிருக்கோம். அதை வந்து நான் இப்ப கன்ஃபார்ம் பண்றேன். நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது என்னுடைய பாதி முகத்தை தான் காமிச்சேன், இப்போ நான் வெளியே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மீதி முகத்தையும் காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி நிக்சன் கிட்ட உட்கார்ந்து ரவீனா என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த ஷோல என்னோட கேம் நான் விளையாடவே கிடையாது, என்னோட கேம் முழுக்க முழுக்க மணியை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேமா தான் இருந்திருக்கு. ஆனா கடைசியில இவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, என்னால தான் மணியோட கேம் வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். நிக்சனே சொல்றாப்ல, ஆமா நீ போய் அவனை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அவனோட கேம் ஸ்பாயில் தானே ஆகும், அண்ட் அவன் கேமும் ஸ்பாயில் தானே ஆகும், அது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஆமாமா அந்த இடத்துல நான் தப்பு தான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ப்ரொடெக்ட் பண்ணி மட்டும்தான் இருக்கும். ஓகே ஓகே, நீ ஒன்ன ப்ளேம் பண்ணு, நான் என்ன தான் ப்ளேம் பண்ணேன், அதை எதுக்கு உறுத்திக்கிட்டு அப்படியே வச்சுக்க வேண்டியதானே. அண்ட் அதுக்கப்புறமா அவங்க சொல்றாங்க, அதாவது நான் மணியோடய பயங்கர ஸ்மார்ட், நான் மணியோட நல்லாவே யோசிப்பேன், இந்த கேமை நான் சூப்பராகவே விளையாடி இருப்பேன், பட் இருந்தாலும் என்னால தான் ஒரு கேம் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு சொல்றது என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நிக்சன் வந்து அட்வைஸ் பண்றாப்ல, இதுல இருந்து ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கணும், ட்ரஸ்ட், யாரையுமே ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது, நீ கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இன்னொரு விஷயம் சொல்றேன் பாரு நிக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இவர் போயிட்டு எல்லாருக்கிட்டையும் எங்க அம்மா அக்செப்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காரு, அப்படி விஷயம் நடக்கவே இல்லை, எப்படி இப்படி சொல்றாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம், அதாவது மணிக்கும் ரவீனாக்கும் உண்டான சில பர்சனலான விஷயங்கள், இது எல்லாத்தையுமே ரவீனா வெளியே போய் மணி கிட்ட கிளாரிஃபை பண்ணணும். அதுக்கு முன்னாடி அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்றது ஓகே, பட் அதை தவிர்த்து ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பையே வந்து கொச்சப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். அதை இந்த இடத்துல உட்காந்து நிக்சன் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா மணி என்ன வந்து தங்கச்சின்னு தான் கூப்பிடுவாரு, அண்ட் அதுக்கப்புறமா தான் வந்து அது ரிலேஷன்ஷிப்பாவே மாறுச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து சொல்றாங்க. அண்ட் சுவிட்சர்லாந்துக்கு துபாய்க்குலாம் என் கூட வந்தா நான் தான் பார்த்துக்கிட்டேன்னு சொன்னார்ல, எங்க அம்மாவும் கூட தான் வருவாங்க, இவர் எதுக்கு, அதாவது மணி பேசினது ஃபுல்லாமே வந்து பொய், என்ன யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு மிக ரொம்ப மோசமா இருக்க போறது ஒரு 2 நாள். இந்த 2 நாள்ல மணியோடைய கேமை வேற யாருமே ஸ்பாயில் பண்ண தேவையில்லை, நான் போதும், நான் வந்து அவனுக்கு வர 4 ஓட்டு 5 ஓட்டையும் கேன்சல் பண்ணி விடுறதுக்கு என்னென்ன வேலைகளை பார்க்க முடியுமோ அது எல்லாத்தையும் சிறப்பா பண்றேன்ற அளவுக்கு நிக்சன் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. இவர் எல்லார்ட்டையும் போய் எங்க அம்மா ஓகே சொல்லிட்டாங்க, எங்க அம்மா ஓகே சொல்லிட்டாங்க, இது கட்டவே கிடையாது. எங்க அம்மா நான் எங்க போனாலும் கூட வருவாங்க, போலாம் இவர் வந்து என்ன தங்கச்சி தான் சொல்லிட்டு இருப்பாரு. வச்சாடா ஆப்புன்னு நினைச்சுக்கிட்டேன் நானு. அண்ட் ஃபைனலா எங்க அம்மா தான் ஓகே சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காருல, அப்புறம் எதுக்கு எங்க அம்மா உள்ள வரும்போது பயந்து ஓடுனாரு அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போது ஏமா உனக்கே தெரியும், உங்க அம்மா வரதுக்கு முன்னாடி வேற ஒரு கேரக்டர் உள்ள வந்தாங்க, அவங்க என்னென்ன வேலைகள்லாம் பார்த்துட்டு போனாங்க, நான் அவங்க சொன்னது என்னன்னா, நான் பேசினது பூராவுமே என்னோட டைலாக் கிடையாது, முழுக்க முழுக்க உங்க அம்மாவுடைய டைலாக் எல்லாம் சொல்லிட்டு போனாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அம்மா வந்து இப்போ மேபி இந்த ஷோவில் ஏன்ப்பா இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்காக அவங்களும் வந்து கோவப்பட்டுருவாங்களோ, ஏதாச்சும் ரியாக்ட் பண்ணிடுவாங்களோ, நம்ம தேவையில்லாம போய் மூஞ்ச காட்ட வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க தெரிச்சு ஓடினார் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் வெளியே வியூவரா நம்ம புரிஞ்சுக்கிறோம். பட் அதை கூட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ரவீனாவால புரிஞ்சுக்க முடியல. அதை கண்டு வந்து ஒரு பாயிண்டா இங்க வந்து நிக்சன் கிட்ட, மணிக்கு முழுக்க அகைன்ஸ்டா இருக்கக்கூடிய நிக்சன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து மணியோட ரிலேஷன்ஷிப்பையே முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே வந்து தான் இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்களா, மணியை வந்து எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணுமா அப்படின்னு அவங்க வீட்டில் எதுவும் சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்களா, இல்லை இவங்களே வாலண்டரா வந்து பேசிட்டு இருக்காங்களான்றதுலாம் சத்தியமா தெரியல. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஹிடன் பாய்சனா இருந்தவங்க இப்போ ரொம்ப ஓப்பன் பாய்சனாவே மாறிட்டாங்க. எங்க அம்மா வந்து எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா எங்க அம்மா வரும்போது இவர் ஏன் பயந்து ஓடணும்? கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க, இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம், சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. அண்ட் இங்க நிக்சன் கிட்ட மணியை பத்தி எவ்வளவு கழுவி ஊத்த முடியுமோ எல்லாத்தையுமே கழுவி ஊத்திட்டு இன்னொரு பக்கம் மணி கிட்ட போயிட்டு, மணி ஏன் அவாய்ட் பண்றீங்க, ஏன் கிட்ட பேசவே மாட்டீங்கன்னு சொல்லிட்டு மணியை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஏன் நீங்க இருக்கிற 2 நாள் ஜாலியா இருந்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே என்னால ஜாலியா இருக்க முடியலமா, அது ஓ முடிஞ்செல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் என்னால இருக்க முடியல, நீ வந்து என்ன வெறுப்பேற்றதுக்காகவே நிக்சன் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுலாம் நல்லா தெரியுது, நான் சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சா இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு கொஞ்சம் நாசுக்காவே சொன்னாப்ல. அண்ட் வந்து சொல்றாப்ல, எனக்கு வந்து சில கேரக்டர்லாம் பிடிக்காது, அவங்க கூட பேச பழக இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க கிட்ட பேசாதீங்க, என்கிட்ட பேசுங்க, அவங்க எல்லாத்தையுமே என்கிட்ட பேசுங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் குழாவிட்டு இருந்தாங்க. ஏமா
அதாவது திரும்ப நீ இந்த ஷோக்குள்ள வந்திருக்க, எல்லா பக்கமும் கேமரா இருக்கு, எல்லாம் ரெஜிஸ்டர் ஆகுது, ஏன் அங்க அப்படி பேசுற இங்க இப்படி பேசுற அப்படிங்கிறது சத்தியமா தெரியல. இன்னுமே இந்த பிள்ளைக்கு மெச்சூரிட்டி அப்படிங்கிறது சுத்தமா இல்லையா அப்படிங்கிறதுமே சத்தியமா தெரியல. அண்ட் ஃபைனலா ஏன் நிக்சன் கிட்ட பேச மாட்டீங்க, ஏதாச்சும் இஷ்யூ இருந்தா உட்காந்து சார்ட் அவுட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நிக்சனுக்கு வந்து ரெக்கமெண்ட்லாம் வந்து பேச ஆரம்பிச்சாங்க. அண்ட் அதுக்கு மணிக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன்லாம் பண்ணிட்டு இருந்தாப்புல. அதை பார்க்கும்போது இதெல்லாம் நீ மணி இங்க நடந்ததெல்லாம் நீ வெளியே போய் பார்த்தா நீ ஒரு நல்ல முடிவு எடுப்பப்பா, அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி நமக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு. பேசி சார்ட் அவுட் பண்ணுங்க, அட்லீஸ்ட் இருக்கிற நேரத்துல சந்தோஷமா இருங்க. எனக்கு வேற தாட்ஸ் இருக்கு, எனக்கு வேற தாட்ஸ் இருக்கு, என்னால போய் பேச முடியாது. அண்ட் ஃபைனலாக அந்த சூப்பர் சிங்கர் டீம் எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு பயங்கரமான ஆர்கெஸ்ட்ராலாம் வந்து நடத்தினாங்க. அண்ட் அதில் போயிட்டு அர்ச்சனாலாம் பாட்டு பாடினாங்க. அது பாட்டு பாடினதோட வாமா உனக்கு வந்து பயண வீடியோ போட்டு காமிச்சிருன்னு சொல்லிட்டு அர்ச்சனா கூடிய பயண வீடியோ அண்ட் மணியோடைய பயண வீடியோ எல்லாம் போட்டு இன்னைக்கு எபிசோட வந்து முடிச்சு விட்டாங்க. இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப நாளாக ஆவலாக காத்துட்டு இருந்த வினுசா அண்ட் நிக்சன் மேட்டர் வந்து சார்ட் அவுட் ஆச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரவீனாவுடைய உண்மை முகம், அந்த பாய்சனஸ் ஃபேஸ் வந்து இன்னைக்கு வெளியே வந்துருச்சு. இதெல்லாம் மணி போய் வெளியே பார்த்தா அவர் எவ்வளோ ஹாட் ஆவார் அப்படிங்கிறது தெரியல. அண்ட் மணியோடைய மொத்த கேமையும் ஸ்பாயில் பண்ணுறதுக்காகவே தான் ரவீனா உள்ள வந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் விசித்ரா மேமுடைய என்ட்ரி இப்போ கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். மம்மி மம்மின்னு சொல்லி சொன்ன விசித்ரா மேம் உள்ள வந்து எல்லாருக்குமே அட்டாக்க போட்டு நவுத்துனது வந்து இது இந்த என்ட்ரி வந்து கிட்டத்தட்ட ஜோவிகாவுடைய என்ட்ரி மாதிரி தான் இருந்துச்சோ அப்படிங்கிற ஒரு டவுட்டும் வருது. ஸோ அவங்கள பற்றின ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஒரு வழியா இந்த ஃப்ரைடே எபிசோடும் முடிஞ்சு போச்சு, மீதி இருக்கிறது வீக்கெண்ட் எபிசோடு தான். ஓட்டிங்கும் முடிஞ்சு போச்சு. ஸோ யாரு தான் இந்த டைட்டில் வின் பண்ணுவான்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் நீங்க கண்ட்ரீஸாக பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் டான் வந்து சேர்ந்துடும். ஸோ மீண்டும் இதே மாதிரி சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூட, சூப்பரான ட்ரோலோட உங்களை சந்திக்கலாம். பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா, பாய் அண்ட் டேக் கேர். தர்மபுரி மக்களின் கனிவான கவனத்திற்கு சென்னை, காஞ்சிபுரம், சேலம் மற்றும் விழுப்புரத்தில் மக்கள் பேராதரவோடு சக்கப்போடு போட்ட பூர்விகா அப்ளையன்சஸ் வரும் ஜனவரி 11ஆம் தேதி தர்மபுரியை வந்து சேரும். லேப்டாப், டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மிக்ஸி, கிரைண்டர், கேஸ் ஸ்டவ், தவா போன்ற வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் திறப்பு விழா சலுகைகளோடு அள்ளி செல்லுங்கள்.